ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு ஆல்ஃபபெட் கீச்செயின் மேக்கிங் வீடியோ பார்த்தோம்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். இந்த ஆப் ஒரு ஷாப்பிங் ஆப். நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி இந்த வெப்சைட்லேயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பில் நீங்களும் பை பண்ணணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிச்சன் என்கிட்ட ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பிளாக் கலரில் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் மேக்ஸிமம் பிளாக் கலருக்கு மைக்கா கலர் தான் சூஸ் பண்ணுவேன். அது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். அதனால இந்த காம்போசிட்டில் உள்ள பிளாக் கலர் நான் எடுத்துக்கிறேன். அடுத்ததான் நான் யூஸ் பண்ணுறது இந்த 2:1 ரெசின். அதை கொஞ்சமாக நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பிளாக் கலர் மைக்கா பவுடரை லைட்டாக எடுத்துட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் நான் ரொம்ப கொஞ்சமாக தான் இந்த மைக்கா பவுடர் எடுத்திருக்கேன். ஏன்னா இது நம்ம பார்டரில் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். சென்டரில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கணும். அவங்க கேட்ட லெட்டர் R and Sல கேட்டிருந்தாங்க. அதனால இந்த எட்ஜஸ்ல மட்டும் நான் இப்போ மைக்கா கலர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த சென்டர்ல இருக்க அந்த கேப்ல ஃபுல்லா நம்ம டிரான்ஸ்பரண்டான ரெசின், எதுவுமே மிக்ஸ் பண்ணாத ரெசின் நான் போர் பண்றேன். இது நம்ம பிளாக் கலரோட லைட்டா மெர்ஜ் ஆகிற மாதிரி இருந்தாலும் கரெக்டா நமக்கு கொஞ்சம் நேரம் ஆனதும் செட் ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம கஸ்டமருக்கு நம்ம ஏதாவது சார்ம்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி மோட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஹார்ட், ஸ்டார் மாதிரியான மோட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல நம்ம சார்ம்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஹார்ட்ல பிளாக் அண்ட் கிளிட்டர் போட்டு ரெண்டுலையும் கொஞ்சம் ரெசின் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மினி ஆல்பபெட் மோட்லையும் நான் SR லெட்டர் மட்டும் லைட்டா போர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 1 day டைம் கொடுக்கலாம். இந்த டிசைனை மோல்டு விட்டு எடுத்து பார்க்கலாம். இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. என்னோட இந்த மோல்டு எடுக்கும்போது கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. இது நம்ம நிறைய டைம் ஒரே லெட்டரை யூஸ் பண்றப்போ இந்த மாதிரி டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. AS இந்த மாதிரி லெட்டர் நிறைய கேட்பாங்க. அதனால இந்த லெட்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு மோல்டுல டேமேஜ் ஆகும். R லெட்டரையும் எடுத்தாச்சு. இந்த மோல்டுல ஊத்துனா இந்த மினி ஹார்ட் ரெண்டையும் எடுத்துக்கலாம். இதுல இந்த கிளிட்டர் ஹார்ட் நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த பிளாக் ஹார்ட் அதே மாதிரி இந்த மோல்டோட நல்லா ஸ்டிக் ஆயிடுச்சு. இந்த மோல்டும் ரொம்ப ஸ்டிக் ஆயிட்டு டேமேஜ் ஆகிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இதை எடுத்தோம்னா கண்டிப்பா டேமேஜ் ஆயிடும். இப்போ இதை எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ஹார்ட் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா மோல்டோட இந்த பீசஸ் ஒட்டிட்டு வந்துருச்சு. இப்போ இந்த சார்ம்ஸ் நம்ம யூஸ் பண்றது வேஸ்ட் தான், யூஸ் பண்ண முடியாது. இந்த நெக்ஸ்ட் மினி ஆல்பபெட்ல ஊத்திருக்க இந்த லெட்டர்ஸை எடுத்து பார்க்கலாம். இது நல்லா வந்துருச்சு. இதோட R and S லெட்டர்ஸ் நல்லா வந்துருச்சு. எடுத்திருக்க லெட்டர்ஸ், சார்ம்ஸ் எல்லாமே நல்லா ஷைனிங்கா இருக்கு. இது ரெண்டும் இனிமேல் யூஸ் பண்ண முடியாது, இது வேஸ்ட் தான். அண்ட் இந்த மோல்டு ஆல்சோ நம்ம எல்லாமே கொஞ்சம் கலர் ஃபேடாக இருக்க மாதிரி இருக்கு. நம்ம மோல்டில் நம்ம எந்த டிசைன் அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அது இந்த மாதிரி லைட்டாக கலர் ஃபேடாக ஆரம்பிக்கும். அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது உங்களுக்கு டேமேஜ் ஆக போகுது அப்படின்னு. இந்த மோல்டில் இருக்க இந்த பெரிய ஹார்ட் மட்டும், இந்த பெரிய ஹார்ட் அண்ட் இருக்கிறதுலே அந்த குட்டி ஹார்ட், அது ரெண்டும் மட்டும்தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. மற்ற எல்லாமே நமக்கு ஃபேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அதில் நம்ம ரெசின் ஊற்றினாலும் அது வேஸ்ட்டாக தான் ஆகும். இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நேம் எழுதி கேட்டிருந்தாங்க. இதில் நான் பிரிண்ட் எடுத்து வச்சுருந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கோட்டிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா இதோட பேக் சைடில் நம்ம லைட்டாக லேட்டெக்ஸ் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம கோட்டிங் கொடுக்குற அந்த ட்ரிப்ஸ் பின்னாடி நமக்கு செட் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா இதில் நம்ம கோட்டிங் கொடுத்துடலாம். மோல்டை விட்டு எடுக்கும்போது இந்த டிசைன்ஸ் எல்லாம் லைட்டாக குழியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த கேப்பெல்லாம் நம்ம எடுத்ததுக்கப்புறம் ரெசின் கொடுத்து ஃபில் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆல்ஃபபெட், சார்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கோர்த்துட்டு நம்மளோட கீச்சனோட அவுட்லுக் எப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த S and R லெட்டரில் பிளாக் கலர் கீச்சன் ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. நம்மளோட பேஜில் ஆல்ரெடி போட்டிருந்த ஒரு போஸ்ட் பார்த்து தான் இந்த சிஸ்டர் நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சேம் கீச்சன் மாடல் வேணும்ன்ட்டு அவங்களுக்கு அதை விட பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் அவங்களுக்கும் இந்த கீச்சன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கஸ்டமர் கூட. இந்த மாதிரி கீச்சன்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். பல்க் ஆர்டர்ஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள்.